கர்த்தர் நல்லவர். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நேர நேரத்தில் நீங்கள் தூங்க போவதற்கு முன்பாக இந்த நல்ல வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க. உங்கள் தூக்கம் ரொம்ப இன்பமாக இருக்கும். ஏசாயா 10:27 வாசிக்கிறோம், அபிஷேகத்தால் நுகம் முறியும். அங்கே இருக்கிற எபிரேய வார்த்தை ஷெமெல். அப்படின்னா அதை ஆயில் என்று சொல்லலாம், எண்ணெய் என்று சொல்லலாம். அது என்னதான் அபிஷேகம் இங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஒயல்டியில் யங்ஸ் லிட்டரல் டிரான்ஸ்லேஷனில் அது யங் என்கிறவர் சொல்கிறாரு ப்ராஸ்பெரிட்டி. அந்த வார்த்தை ஃபேட்னஸ், செழிப்பு என்கிற அர்த்தத்தையும் கொண்டிருக்கிறது. எண்ணெய் என்றும் சொல்லலாம், கொழுமை, செழுமை, பொருளாதார செழிப்பு என்றும் நாம் சொல்லலாம். நான் சொல்கிறேன் பாருங்க, பொருளாதாரத்தில் இருக்கிற நுகங்களை கர்த்தர் செழிப்பு வைத்து என்ன பண்ணுறாரு, அகற்றுறாரு. சொல்கிற பாருங்க, இருக்கிற கடனை பற்றி கவலைப்படுறீங்களா, அதனால் நினச்சி தூக்கம் வராமல் இருக்கா? செழிப்பை வச்சு அகற்றார். செழிப்பை வச்சே உங்களை சுகமாக்குறாரு. செழிப்பை வைத்தே உங்களை செழிப்பாகிறாரு. எதுவும் சொல்கிறீங்க? ஆமேன். செழிப்பினால் சொல்லுங்க, என் நுகங்கள் முறிந்து போகும். எல்லாம் மறிந்து உங்கள் வேலையில் பெரிய விருத்தியை பார்ப்பீர்கள், புது தொழில்களை ஆரம்பிப்பீர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் மல்லை கற்றுக் கொடுப்பார். ரொம்ப நல்லா இருப்பீங்க பீப்புள். குட் நைட். காட் பிளஸ் யூ. நிம்மதியாக தூங்குங்க. கர்த்தர் நல்லவர்.